ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக ஈரோட்டிற்கு துணை ராணுவப் படையினர் வந்துள்ளனர். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் 27ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதில் போட்டியிட காங்கிரஸ், அதிமுக சுயேட்சை வேட்பாளர்கள் என 96 பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். பரிசீலனைக்கு பிறகு 83 பேரின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. நேற்றுடன் வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த நிலையில் அமமுக வேட்பாளர் உட்பட 6 பேர் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றனர். இதையடுத்து 77 பேர் களத்தில் உள்ளனர். அவர்களுக்கான சின்னங்கள் நேற்று ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர்களுடன் தேர்தல் நடத்தும் அதிகாரி இன்று ஆலோசனை நடத்தவுள்ளார். அப்போது தேர்தல் நடத்தை விதிமுறைகள், பரப்புரைக்கான கட்டுப்பாடுகள் குறித்து வேட்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட உள்ளது. இதன் தொடர்ச்சியாக இந்தோ திபெத்தியன் பாதுகாப்பு படை, ரயில்வே பாதுகாப்பு படை என்று 2 கம்பெனி துணை ராணுவ படையினர் இன்று ஈரோடு வந்தடைந்தனர். இவர்கள் பதற்றம் அதிகம் உள்ள பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். மெரினாவில் கருணாநிதிக்கு பேனா நினைவு சின்னம் அமைப்பதற்கு சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் ஆதரவு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவின் தலைச்சிறந்த அரசியல் ஞானியான கருணாநிதிக்கு நினைவு சின்னம் அமைப்பது அவசியம் என்றும், இதில் தமிழ் உணர்வு கொண்ட அனைவரும் ஒன்றிணைந்து பங்கேற்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிலையை விட 1 அடி உயரம் குறைவாக நினைவு சின்னம் எழுப்பினால் கருணாநிதிக்கு கூடுதல் புகழை சேர்க்கும் என்றும் சரத்குமார் தெரிவித்துள்ளார். நடிகையும் ஆந்திராவின் சுற்றுலாத்துறை அமைச்சருமான ரோஜாவின் காலணியை ஊழியர் ஒருவர் தனது கைகளில் வைத்திருந்தது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. பாபட்லா மாவட்டத்தில் சூரியலங்கா கடற்கரைக்கு சென்ற அமைச்சர் ரோஜா கடல் நீரில் இறங்குவதற்காக தனது காலணியை கழட்டியுள்ளார். அப்போது அங்கே இருந்த ஊழியர் ஒருவர் அந்த காலணிகளை கையில் எடுத்துக்கொண்டே ரோஜாவை பின்தொடர்ந்தார். இந்த சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தருமபுரி அருகே நடைபெற்ற காமாட்சியம்மன் கோவில் திருவிழாவில் பக்தர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தரையில் படுத்து வழிபட்டனர். சப்பானிப்பட்டி காமாட்சியம்மன் கோவில் விழாவில் அம்மன் அருள் வந்த பக்தர் மீது கரகம் வைத்து கோவிலுக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது கரகம் எடுத்துச் செல்பவர் தரையில் நடந்து செல்லாமல் இருக்க பக்தர்கள் தரையில் படுத்துக் கொண்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு தரையில் படுத்திருக்கும் பக்தர்கள் மீது கரகம் எடுத்துச் செல்பவர் நடந்து சென்றார். ராஜஸ்தான் சட்டமன்றத்தில் பழைய நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் அசோக் கெலாட் தவறுதலாக வாசித்தது சர்ச்சை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வரும் ராஜஸ்தானில் 2023-24ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அப்போது சுமார் 8 நிமிடங்கள் தவறுதலாக பழைய நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் அசோக் கெலாட் வாசித்தார். இதனை தலைமைச் செயலாளர் சுட்டிக்காட்டி திருத்திய நிலையில் எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பழைய பட்ஜெட்டை வாசிக்கும் முதல்வரின் கையில் மாநிலம் எப்படி பாதுகாப்பாக இருக்கும் என்று பாஜக முன்னாள் முதலமைச்சர் வசுந்தரா ராஜே கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் பட்ஜெட் கசிந்ததா என்றும் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பினர். இந்நிலையில் பட்ஜெட் கசிவு என்ற கேள்விக்கே இடமில்லை என்று பதிலளித்த அசோக் கெலாட் தவறுதலாக வாசித்தமைக்கு வருந்துவதாக தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ.சி. மருதுபாண்டியர்கள் சிலையை பிப்ரவரி 14ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வீரபாண்டிய கட்டபொம்மன் மக்கள் முன்னேற்ற அறக்கட்டளை தலைவரும் வீரபாண்டிய கட்டபொம்மன் வழித்தோன்றலுமான துளசிராமன் என்பவர், சென்னையில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலையை வைக்க வேண்டும் என அரசிடம் வலியுறுத்தியதாகவும், அதன்படி காந்தி மண்டப வளாகத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலை நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 250 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய ஜெயந்தியை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். தமிழகத்தில் அதுவும் சென்னையில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறையை நாங்கள் பல்வேறு அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சோம். தமிழக அரசு, அது திமுகவினுடைய அரசு மட்டும்தான் இதை செயல்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள்.
எல்ஐசியின் மொத்த பிரீமிய வருவாய் கடந்த 9 மாதங்களில் 20.65% அதிகரித்திருப்பதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 9 மாதங்களில் எல்ஐசிக்கு பிரீமியம் வாயிலாக ஒட்டுமொத்தமாக 3,42,244 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இது 20.65% அதிகமாகும். இதேபோன்று டிசம்பர் 31ஆம் தேதி வரை 9 மாதங்களில் வரி செலுத்திய பிறகு சுமார் 22,970 கோடி ரூபாய் எல்ஐசிக்கு லாபம் கிடைத்திருக்கிறது. எல்ஐசியின் ஒட்டுமொத்த சந்தை பங்கு, தனிநபர் பிரிவு என அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் கண்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் காப்பீடு சந்தையில் தொடர்ந்து முன்னேறி செல்வோம் என்று திடமாக நம்புவதாக எல்ஐசியின் தலைவர் குமார் தெரிவித்துள்ளார். அதர்வா முரளி நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு தணல் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ரவீந்திர மாதவா இயக்கத்தில் உருவாகி வரும் இப்படத்தை தயாரிப்பாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான மைக்கேல் ராயப்பன் தயாரிக்கிறார். இத்திரைப்படத்தில் அவர் தனது பெயரை ஜான் பீட்டர் என மாற்றியுள்ளார். கனல் திரைப்படத்தின் தலைப்புடன் கூடிய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து நிலையான முடிவை அரசு தெரிவிக்காதது ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களிடையே ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு யாருக்கு என்பது தொடர்பாக நியூஸ் 18 செய்தியாளருக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியின் போது இவ்வாறு தெரிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டு வருது. இதுவரை இந்த முதல்வர் மறுக்கலை. அனைவரும் மீது முழுமையான நம்பிக்கை நாங்கள் வச்சிருக்கோம், செய்வார் என்று. ஆனால் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என்று தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாநாடு, வாழ்வாதார மாநாடு, நம்பிக்கை மாநாடு நடத்தணும். அதில் ஒரு வார்த்தையாவது சொல்லியிருக்கலாம், பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை பொதுவாக பேசிட்டு போயிடுறாரு. அதுதான் எல்லாரும் குறிப்பிட்டு அதை சொன்னால் நல்லாயிருக்கும். அதுதான் எல்லாரோட எதிர்பார்ப்பும் இருக்குது. பல்வேறு விஷயங்கள், இந்த சரண் வெடுப்பை காலவரையின்றி ஒத்தி வச்சது, 6 மாதங்களாக தொடர்ச்சியாக 3 முறை வழங்கப்பட்ட அகவிலைப்படியை மறுத்து வருவது, இது எல்லாமே மனதில் வைத்து தான் தேர்தலில் வாக்கு அளிப்பார்கள். அதனால் எதுக்கு அளிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இது ஒரு காரணியாக அமையும் என்பதில் இந்த மாற்று கருத்தும் கிடையாது. இல்லை, அரசு ஊழியர்கள் இப்போ இந்த போராட்டங்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்ட போராட்டங்களை ஜாக்டோ ஜியோ ஒருங்கிணைச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் அந்த இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் உற்று நோக்குவாங்க இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்குமே எந்த ஒரு அரசாங்க ஆட்சி மாறி வந்தாலும் 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் பொறுமையாக இருப்போம். ஆனால் அடிப்படை உரிமையான அகவிலைப்படியே அதையே ஒரு குடியரசு தினத்திலும் சுதந்திர தினத்திலும் நியூ இயர்லையும் ஒரு பரிசாக அறிவிப்பதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோம். பரிசுக்கே கிடையாது, எங்களோட ரைட்டு. அதை நீங்கள் பரிசாக கொள்வதை ஏற்றுக்க முடியாது. அதுவும் கூடுதல் அகவிலைப்படி வழங்குவதே கூடுதல் நிதி சுமை என்று சொல்ல வார்த்தையும் எங்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அதனால் தான் நாங்கள் போராட்ட காலத்துக்கு வர வேண்டிய கட்டாயம் வந்தது. எங்களை போராட்ட காலத்துக்கு கொண்டு வந்து இந்த அரசாங்கம் தான். நாங்கள் ஒன்றும் போராட்டத்துக்கு இல்லை, எல்லாத்தையும் அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அகவிலைப்படிக்கே போராட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அப்படி போராடியும் 6 மாதம் கழித்து தான் கிடைக்கிது. நிலுவைத் தொகை மறுக்கப்பட்டு வருவது என்பது தொடர்கதையாக போய்கொண்டிருக்கிறது. எல்லாத்தையும் மனதில் வைத்து தான் அந்த அரசு ஆசிரியர்கள் தங்கள் வாக்கினை அங்கு பதிவு செய்வார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு.